பாபா நம்மள ब्रह्मा வந்து में कौन सा தத்தெடுக்கிறாரு. घर बनता பிரம்மா है? மூலியமாக தத்தெடுத்த तो குழந்தைகள் संबंध நாம. बनता है। சோ உறவு அங்க संबंध உருவாக்கப்படுகிறது. में एक अधिकार भी சோ होता है உறவுல வந்து அதிகாரம் இருக்குது और वर्षा भी मिलता है। மற்றும் வாரிசும் நமக்கு तो கிடைக்குது. बाप சோ माता தந்தை पिता வந்து के அம்மா फिर அப்பாவாக टीचर தாய் தந்தையாக சொல்லலாம், और டீச்சராகவும் सदगुरु, கூறப்படலாம், இல்ல ये अन्य சத்குருவாகவும் भी நம்ம सब சொல்லலாம். संबंध है। சோ வேற எந்த परंतु ये சம்பந்தம் तीन நமக்கு मुख्य தேவையோ அந்த संबंध மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாபாவா. एक एक ஆனா இதுதான் योग மூணு शब्द कहते முக்கியமான हैं। சம்பந்தம். சோ நம்ம उसमें सबसे யோகம் पहले அப்படின்னு எடுக்கும் போது संबंध की बात होती முதல்ல है। சம்பந்தம் வந்து என்னன்னா நமக்கு फिर வந்து दूसरा होता है उस संबंध में आपका कनेक्शन சோ कितना है। அந்த உறவுல நமக்கு அந்த கனெக்ஷன் कई बार हम கிடைக்குது. कहते हैं சோ एक நிறைய बात வாட்டி तो நம்ம ये है சொல்லியிருக்கோம். कि हमारा कोई कनेक्शन नहीं है। ஸோ நமக்கு இந்த எந்த हमारे ज्यादा கனெக்ஷனும் இல்லைன்னு कनेक्शन சொல்றோம். कई ஸோ संबंधों में है। நமக்கு ஜாதா जैसे कहते நிறைய हैं हम கனெக்ஷன் कृष्णा வந்து में நம்ம ज्यादा வந்து ரொம்ப इतना முக்கியமான कनेक्शन। உறவுல தான் நம்ம तो வச்சிருப்போம் योग இல்லையா? का मतलब कनेक्शन ஸோ भी है। யோக் அப்படின்னா तो என்னன்னா கனெக்ஷன், संबंध में நினைவு चाहिए அப்படிங்கிறது कनेक्शन। கனெக்ஷன் தான். ஸோ எந்த और कनेक्शन உறவுலையுமே होती நமக்கு है तो याद தொடர்பு भी बढ़ती கண்டிப்பா है। முக்கியம் வரும். எந்த कि அளவுக்கு நம்ம जिससे आप தொடர்பு வச்சிருக்கோமோ அப்ப हर நமக்கு रोज फोन पे ஞாபகம் बात कर அதிகமாக रहे हैं, இருக்கும். हफ्ते ஸோ में एक बार தினமும் कर ஃபோன் रहे हैं பண்ணி பேசுவோம், तो தினமும் याद ஒரு नाள் आएगी। சந்திச்சு பேசுவோம், அப்ப நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே कनेक्शन ही இருக்கும். याद भी ஸோ नहीं आएगी। தொடர்பு இல்லை तो मैं அப்படின்னா हमेशा நினைவு योग இருக்காது. को तीन ஸோ நான் रूप से எப்பொழுதும் लेता हूँ। தினமும் வந்து और நினைவு मुझे வந்து सबसे மூணு ज्यादा ரூபமாக எடுத்துக்குவேன். முதல்ல संबंध प्यारा ரொம்ப लगता है। முக்கியம் வந்து உறவு, என்ன क्योंकि உறவுல हम लोग வைக்கிறோம். बाबा के पास आए ஏனென்னால் நம்ம பாபாக்கு तो முன்னாடி अपने अपने பாபாக்கு को सोचते हैं சொந்தமாக बचपन ஆனதுக்கு में அப்புறம் हम आए ஸோ நான் तो एक குழந்தையில வந்து संबंध நான் बना था நினைப்பேன், हमारा ஸோ ஒரு बाबा से। உறவை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு. आप में से बहुत ஸோ நம்மள साकार வந்து में बाबा के साथ नहीं थे, சாக்கார்ல வந்து लेकिन अभी பாபா भी கூட நம்ம இல்ல. ஆனாலும் இப்ப चाहे கூட நம்ம अव्यक्त बाबा के பார்க்கும்போது साथ, அவ்யக்த चाहे பாபா கூட நம்ம निराकारी रूप में இருக்கோம். एक संबंध। நிராகார ரூபத்துல உறவு நம்ம வைக்க तो வேண்டும், जैसे मेरा சம்பந்தம் पिता வைக்க है, வேண்டும். ஸோ என்னோட தந்தை वर्षा அவரு, मिलता है, வாரிசு எனக்கு मुझे கிடைக்குது, அவரோட आज्ञाकारी வாரிசு. रहना है, ஸோ நான் வந்து बाबा के அந்த श्रीमत पे வாரிசுக்கு चलना है। जो भी माँ வாரிசுக்கு पिता और தகுதியான बच्चे के குழந்தையாக संबंध நான் में இருக்க வேண்டும். பாபாவோட आवश्यक ஸ்ரீமத்தை गुण நான் है, கடைபிடிக்க வேண்டும். ஸோ जो பாபா வந்து என்னோட आवश्यकता தாய் है, தந்தை. मतलब ஸோ அப்ப संबंध வந்து में கண்டிப்பா அந்த उतरने உறவு रहते எனக்கு हैं, நான் வைக்கணும் அப்படின்னா நான் उन அந்த सब உறவு का மேல पालन கனெக்ஷன் करते हुए வைக்கணும், தொடர்பு வைக்கணும். ஸோ हम लोग கடவுள் आगे வந்து बढ़े। நமக்கு பாலனை கொடுக்கறாங்க आज இல்லையா? बाबा ஸோ रिवीजन मुरली இன்னைக்கு में வந்து कह रहे பாபா थे வந்து ரிவிஷன் कि முரளியில अधिकार सिर्फ சொல்லியிருக்காங்க. संबंध से தை- मिलते हैं। அதிகாரம் வந்து உறவு இருக்கும் போது वर्षा தான் அங்க வந்து ரைட் இருக்கும், பர்த் ரைட் योग से नहीं உறவு. मिलता है, ஸோ யோகத்தினால நமக்கு लेकिन வந்து संबंध से வாரிசு मिलता है। கிடைக்காது, ஆனா मैं इसलिए कह உறவுனால रहा हूँ நமக்கு योग से नहीं வாரிசு मिलता है கிடைக்கும். ஸோ कि நம்ம आप யோகம் योग में வைக்கிறனால श्रद्धा வாரிசு करो கிடைக்காது. ஸோ யோகத்துல நீங்க और உட்காருங்களேன், श्रीमत पे नहीं உட்காந்துருங்க. चलते आप, ஸ்ரீமத் படி तो நீங்க நினைக்கிற आज्ञाकारी नहीं है, கடக்கிறதுல. या पढ़ाई ஸோ नहीं நீங்க करते, अच्छा தகுதியான स्टूडेंट नहीं, குழந்தைகள் तो இல்ல, क्या मिलेगा? நல்ல ஸ்டூடெண்ட் இல்ல, படிக்கிறது இல்ல बैठे அப்படின்னா रहोगे योग என்ன में कितना भी बैठेंगे। ஸோ என்ன न நடக்கும்? ज्वाला எவ்வளோ நேரம் நீங்க जलेगी யோகத்துல न कुछ உட்கார்ந்தாலுமே रस நமக்கு मिलेगा। வந்து எந்த तो ஒரு பாவமும் यही நமக்கு यही तो அழியாது. दिल से ஸோ முதல்ல कि मेरा एक இதயத்திலிருந்து बाबा நீங்க है வந்து என்னோட ஒரே और ஒரு मेरा பாபா लक्ष्य भी மட்டும்தான், है, शिक्षक भी है। அவர் என்னோட इस உறவு, அவர் संबंध தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவர் தான் तो எனக்கு आप सभी எல்லாமே. अपने அந்த से உறவு पूछो நம்ம வைக்கணும் முதல்ல. कि मैं உங்களுக்கு நீங்களே संबंध சொல்லி मेरा பாருங்க. कितना है, ஸோ என்னோட உறவு வந்து நான் எப்படி और फिर வச்சிருக்கேன் பாபா கூட कनेक्शन का அப்படின்னு நினைச்சு मतलब பாருங்க. அப்புறம் கனெக்ஷன், दुनिया அதாவது ट्रैफिक தொடர்பு कंट्रोल அப்படின்னா करते हैं, ये करते हैं। டிராஃபிக் கண்ட்ரோல் நம்ம तो दादी பண்ணும் போதும் गुलजार சரி. तो कहती है, தாதி குல்சார் कहते வந்து हैं நம்ம कि கிட்ட शिव சொல்லியிருக்காங்க, लिंग पर जब சிவன் 11 வந்து बार जल லிங்க जल 11 पेट வாட்டி में நம்ம चढ़ाते வந்து हैं तो सही बल होता है। நினைக்கணும். ஸோ तो அப்பதான் दादी வந்து गुलजार நமக்கு भी அந்த कहती कि கனெக்ஷன் कम கிடைக்கும். से कम ஸோ தாதி 11 குல்சார் बार। நமக்கு சொல்லுவாங்க, और கண்டிப்பா मैं कैसे 11 करूं? வாட்டியாவது நம்ம जप வந்து रखूं பண்ணணும். या எப்படி चार பண்ணணும்னா நம்ம करूं? எந்திரிச்சு तो दादी कहती थी शरीर ஸோ को தாதி சொல்லுவாங்க कम நம்ம से कम உடலை आप வந்து 11 बार कुछ देते हो, 11 खाना வாட்டியாவது நம்ம देते हो, வந்து कॉफी देंगे, फिर நம்ம தண்ணி नाश्ता करो, கொடுக்குறோம். फिर फल दो, कम से कम पानी तो देते ही रहते हैं। तो मेरे को 11 बार अगर हम ஸோ 11 வாட்டி बाबा நம்ம से வந்து कनेक्ट होते हैं, பாபாவோட கனெக்ஷன் வைக்கணும் ஒரு நாளைக்கு. लिखो बेशक कि किस किस टाइम आप எழுதி शरीर வைங்க, को क्या எந்தெந்த देते हो, நேரத்துல வந்து நீங்க வந்து कितनी बार பண்றீங்கன்னு आप எழுதி வைங்க. बाबा से அத்தனை வாட்டி வந்து நீங்க बाबा को याद பாபாவோட करके पानी पिएंगे, நினைவு வைங்க, பாபாவை बाबा को நினைவு याद வைங்க. करके भोजन करेंगे। பாபாவோட तो நினைவுல நம்ம जैसे कि சாப்பாடு आपने 11 சாப்பிடணும். बार कम से பாபாவோட कम நினைவுல நம்ம தண்ணி குடிக்கணும். जब எத்தனை வாட்டி अपने தண்ணி शरीर குடிக்கிறோம் को दिया அத்தனை வாட்டி நம்ம तो பாபாவை अपने நினைவணும். एத்தனை வாட்டி आत्मा சாப்பிட்றோம், को இந்த दिया, உடலுக்கு என்னென்ன ये தேவை நம்ம செய்யறோம் कनेक्शन। இல்லையா? அது தேவை நடக்கும் इतना போது நம்ம कनेक्शन பாபாவோட होगा கனெக்ஷன் வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம उतनी கனெக்ஷன் याद होगी। வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நினைவு तो जिससे இருக்கும். कनेक्शन होता है ஸோ उसे भी याद யார் होता மேல है। நம்ம கनेक्शन कई வச்சிருக்கோமோ बार அவங்க दिन மேல में உடனே तो इतनी ஞாபகம் வரும் बातें இல்லையா? करते हैं, ஸோ जितना ஒரு बात சில होती பேர் है வந்து उतना होता है। பக்கத்துலயே
உட்காந்துருப்பாங்க, நம்ம கூடவே ताकि இருப்பாங்க, हर நம்ம समय இருப்போம், उनके ஆனா बारे அவங்கள को அந்த அளவுக்கு देखते நினைவு रहें, செய்ய மாட்டோம், நம்ம மறந்தே तो போயிடுவோம். कनेक्टेड रहें, ஸோ तो கனெக்ஷனா फिर दिल से இருக்கிறது, प्यार। தொடர்புல வைக்கிறது, நம்ம இதயத்துல இருந்து अगर அன்பு तीनों வைக்கிறது ரொம்ப बातें முக்கியம். होती हैं ஸோ 3 விஷயம் तो நம்ம आपकी பார்க்கணும். योग அதாவது यात्रा भी है, பாபா योग நினைவுல अग्नि भी இருக்கிறது, है, अग्नि में பாபாவோட भस्म होकर எரிமலையில यात्रा இருக்கிறது, में हम பாபா அதாவது मंजिल அந்த तक पहुंच रहे ஜுவாலா होते हैं। எரிமலையில நம்ம तो पाप இருக்கிறது. भी भस्म होंगे, அப்ப வந்து நம்மளோட यात्रा में பாவங்கள் भी आगे கரையும், बढ़ते रहेंगे। மற்றும் நம்ம இந்த तो பயணத்துல संबंध முன்னேறி செல்ல जिनका है, முடியும். மற்றும் जैसे உறவு दादी வந்து होती, நம்ம வந்து சம்பந்தம் வைக்கிறோம்ல. एक टाइम தாதி எப்படி ऐसा था वो சொல்றாங்க? कहते थे, हम कहते थे ना, தாதி ये शिव சொல்லுவாங்க, बाबा ये ब्रह्मा, சிவ் हमारे लिए பாபா இது थोड़ा एक ही है। பிரம்மாபா. ஸோ நமக்கு வந்து हमें ये ஒரே नहीं ஒருத்தர் फर्क தான். पड़ता कि ஸோ ब्रह्मा நமக்கு बाबा வந்து வித்தியாசம் शिव தெரியல, இது बाबा, சிவ் பாபா हमारे இது लिए பிரம்மா क्या பாபான்னு. इतना ஸோ उन्होंने நமக்கு हमको எல்லாமே ஒன்று தான். संबंध ஸோ किया அந்த होता है। அளவுக்கு அவங்க வந்து உறவு खाने வச்சிருப்பாங்க, का नहीं था, சம்பந்தம் कभी வச்சிருப்பாங்க. नहीं घर नहीं गए, कितनी परिस्थितियां आई होंगी, எவ்வளோ சூழ்நிலை कुछ வந்துச்சு हुआ அவங்களுக்கு, नहीं, எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தது, ஆனாலும் அவங்க பாபாவை கைவிடவே कितना भी இல்லை. कुछ हुआ, எவ்வளவு हम बाबा के நடந்தாலும் சரி, साथ ही रहेंगे। பாபாவோடே நாங்க ब्रह्मी की தொடர்ந்து பாபா बेटी கூடயே இருப்போம். ஸோ जिस तरह நம்மளும் की வந்து இதை जब शुरू में பார்க்கணும். मधुबन में ஸோ आए நம்ம ஆரம்பத்துல மதுபனுக்கு வரும்போது हर एक நாங்களும் நிறைய चीज விஷயம் बड़ी பார்த்துருக்கோம். मुश्किल ஒரு से, ஒரு விஷயமும் गर्म ரொம்ப पानी भी हमको கடினமா இருக்கும். आधी அதாவது बाल्टी में சுடு नहीं தண்ணி मिलता கூட था। கிடைக்காது காலையில, लकड़ी पर விடிகாலையில. करते थे सवेरे सवेरे, ஸோ जिस ஆனா तरह का गर्म விடிகாலையில बड़ा எந்திரிச்சு चूल्हा, पांडव भवन में लकड़ी डाल देते थे பாண்டவ चूल्हे में, பவன்ல फिर सबको காலையில पानी எந்திரிச்சு, मिलता था। और हम लोग सब अच्छे घरों से आए थे, सबके रूम ஸோ में நம்மலாம் வந்து मतलब இப்போ वहाँ வந்து हम நல்ல लोग ரூம் बाल्टी இருக்கு, लेके, நமக்கு तो பால்கனி இருக்கு, संबंध சுடு की தண்ணி तरह வருது. ஸோ அந்த बस சம்பந்தம் इतना நம்ம प्यार வைக்கணும், था कि பாபா மேல எவ்வளோ आज அன்பு जनरेशन வைக்கணுமோ. थिंकर नहीं सब ஸோ किया, ஸோ நம்ம வந்து पर இவ்வளவு तुरंत नहीं बदल பண்ணோம்னு நமக்கு जाएगी, தெரியவே कुछ नहीं, தெரியாது. ஏன்னா அந்த सब அன்புல हमेशा का நமக்கு था वो। ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குது. थोड़ा बहुत जो खाना तो होता था उस टाइम पर, तो टू मच नहीं बनाते थे, जैसे आजकल पनीर இப்பெல்லாம் पकौड़े, எவ்வளோ उணவு பண்றோம், कोफ्ते, அப்பெல்லாம் வந்து एक ही அவ்வளோ से உணவு तो கூட வெரைட்டி सैकड़ों பண்ண आइटम மாட்டாங்க. नहीं होता है। भाई आज क्या है, पनीर कोफ्ता, இப்ப வந்து எவ்வளோ பண்றோம், पकौड़ा, பன்னீர் கோஃப்தா. खाते हो आप लोग सभी, खाते हैं ना, अच्छा लगता है, हर ब्रह्म भोजन में खाते हो। चलो अच्छा है, जब तक खा सकते हैं तो खाओ। लेकिन कहने का मतलब ऐसा भोजन नहीं होता था, पर दाल ஸோ அந்த सब्जी காலத்துல வந்து चावल இவ்வளோ வந்து रोटी वो வெரைட்டி ஆஃப் सब ஃபுட் बनाते இருக்காது. थे, ஸோ இப்போ வந்து पर எவ்வளோ வெரைட்டி संबंध ஃபுட்டு के பண்றோம் कारण நம்ம உணவு. ஸோ அந்த जो भी சம்பந்தம் चले நம்ம गए வைக்க, क्योंकि संबंध नहीं था। உறவு நம்ம வைக்கணும் பாபா वो மேல. भगवान से निराकार கடவுள் से வந்து संबंध, நிராகார तभी तो फिर ஸ்வரூபத்துல साकार से भी நம்ம होता है। வந்து उறவு வைக்கிறோம், கனெக்ஷன் तो வைக்கணும். संबंध, कनेक्शन और याद, அந்த கனெக்ஷன் ये तीन நினைவு, स्टेप्स होते हैं அதாவது योग में। தொடர்பு, ये கனெக்ஷன், तीनों को நினைவு. हमें இந்த 3 விஷயமும் நம்ம थोड़ा வந்து ध्यान देंगे आप, ரொம்ப योग में கவனம் வைக்க आपकी வேண்டும். याद, जो அந்த बाबा कहते நினைவு हैं நம்ம एक ही வைக்கும் बात रही போது, हुई है, वो है ஒண்ணு வந்து என்னன்னா ज्वालामुखी याद। ஜுவாலாமுகி तो वो जो நினைவு, அதாவது कहते हैं ना, எரிமலை लगन நினைவு. की अगन, எரிமலை जब लगन நினைவு. लगती है, எந்த அளவுக்கு நம்ம எரிமலை यहाँ भी நினைவுல நம்ம जिस बात இருக்கோமோ, में भी, அந்த அளவுக்கு நம்மளோட क्योंकि பாவம் दादी வந்து उन्हें देखा எரியும். भविष्य क्या है, ஸோ घर தாதி से வந்து भागे भागे लगन थी, सोचा ही नहीं। हाँ, ऑलराउंडर दादी की कहानी सुनी होगी ना, 4 बजे निकल पड़ी, ஸோ தாதி तो வந்து जब ஆல்ரவுண்டர், निकली तो அவங்களோட கதையை நம்ம पुलिस கேட்டிருக்கோம்ல, वाले 4 रास्ते மணிக்கு में, கிளம்பிடுவாங்க अकेली வீட்டை औरत விட்டு. कहाँ जा रही ஸோ है, அவங்க வீட்ல एक தனியாவே அவங்க पुलिस, நடந்து போவாங்க. दूसरे ने देखा वो 6-7 पुलिस वाले ऑलराउंडर के पीछे पीछे, और वो अपना चलती गई, मुझे जाना है, वो चाबियां छोड़ के बेड पर और निकल आई थी। ऑलराउंडर दादी, दादी गुलजार की मदर, उनकी कहानियां सुनो तो ऐसा लगता है कि आ, क्या हो गया है ना। तो ये संबंध था ना, संबंध की लगन की अगन थी ना, उनको होश ही नहीं था भाई इतने बड़े घर की माताएं बहनें सवेरे सवेरे घर से निकल जाए। और जिनको नहीं निकल सके, ताले में बंद थे ये वो एक दूसरे को छत से मोड़ी देते थे, वेंटिलेटर से, क्योंकि जाने नहीं देते थे तो वेंटिलेटर से मुरली नीचे फेंकते थे और वो लोग फिर मुरली पड़ते थे, मुरली से ஸோ उनको எந்த इतना। மதர்ஸ்லாம் அவங்களால வீட்டை விட்டு और கிளம்ப फिर முடியலையோ, भाई அவங்க आज அந்த फ्रेंड्स हैं, வென்டிலேட்டர் மூலியமாக हमारी வந்து बेटी है उनको बहुत முरளியை अच्छा வந்து था, तो वो எடுத்து रिस्क लेते थे படிப்பாங்களாம். कि अगर ஸோ देख लिया எவ்வளோ तो ரிஸ்க் எடுப்பாங்க. तो कहेंगे, उसके बाप को कहेंगे तुम्हारी बेटी क्या करती है। सब बड़े घराने की माताएं बहनें थी, संबंध। அந்த அளவுக்கு அவங்க तो கனெக்ஷன் इसलिए பாபா மேல வச்சிட்டே இருப்பாங்க. एक अग्नि है वो भी,
சோ இது வந்து ஒரு நெருப்பு. तो आज बाबा पांडवों சோ की இன்னைக்கு வந்து श्रेष्ठ शान பாண்டவர்களின் रूहानी शान, மென்மையான ஆன்மீக यहाँ पर பெருமையான बाबा ஸ்திதி. पांडव भाइयों को சோ भी कहते हैं பாண்டவர்கள், और पांडव இது வந்து पंडे भी பிரதர்ஸ் होते हैं। மட்டும் கிடையாது. पंडे मतलब जो गाइड होते हैं ना तीर्थों पर, கைடு, அதாவது उनको पंडे கைடுன்னு சொல்லுவாங்கல்ல बोलते हैं। அவங்க. சோ तो அவங்கள बाबा வந்து कई बार பண்டேன்னு कहते हैं சொல்லுவாங்க. कि சோ பாபா पांडव என்ன சொல்றாங்க, गाइड भी हैं ना, பாண்டவர்கள் मतलब வந்து कि கைடு கூட அப்படின்னு एक हमारा சொல்லப்படுகிறது. ஒண்ணு सेवा का வந்து भाग क्या है, சேவாவோட பாக்கியம். हमको गाइड बनना है। சோ நம்ம கைடாக மாறுறோம். लास्ट सो फास्ट पुरुषार्थ है, கடைசியில் மிக ज्वाला விரைவான रूप முயற்சி என்பது ज्वाला रूप ஜுவாலா का எரிமலை लास्ट ரூபத்திலே உள்ளது. पुरुषार्थ ज्वाला रूप का ही रहा हुआ है। கடைசியில் மிக விரைவான முயற்சி என்பது तो हर रोज எரிமலை ரூபத்திலே உள்ளது. एक वर्ड में परिभाषा दी है बाबा ने, சோ பாபா வந்து जो ஒரே उत्साह पूर्वक வார்த்தையில करेगा उनको क्या அர்த்தத்தை நமக்கு मिलेगा। சொல்லியிருக்காங்க. पांडवों के कारण यादव की பாண்டவர்களின் महिमा மென்மையான ஆன்மீக பெருமை ஸ்திதி, और पांडवों के யாதவர்களின் श्रेष्ठ शान பாதகமான रूहानी शान की स्थिति, यादवों के परेशानी वाली परिस्थिति, சாரி यादवों की பாண்டவர்களினால் परेशानी की स्थिति, யாதவரின் क्योंकि ஸ்திதி अहंकार है ना, तो अपनी शान में रहते தவிக்கின்றனர். हैं, तो उनकी परेशानी को समाप्त करेगी। तो अपनी शान से பாண்டவர்கள் மென்மையான ஆன்மீக பெருமை और ஸ்திதி, बाबा कहते हैं कि யாதவர்களின் आत्मा को பாதகமான परेशान துன்பகரமான आत्मा को शांति சூழ்நிலைகள் और முடிவுக்கு चैन का वर கொண்டு देंगे। விடும். உங்கள் பெருமை क्रोध और மற்றும் अहंकार बहुत खराब है। சுயமரியாதையுடன் துன்பப்பட்ட अहंकार में तो ஆத்மாக்களுக்கு दिमाग அமைதி மற்றும் ठीक चलता ही ஆறுதலின் नहीं है, ஆசீர்வாதத்தை इस कारण से கொடுங்கள். तो इतना क्रोध आता है ना, थोड़ा सा बात होती है कितना क्रोध आ जाता है। ஸோ ஒரு சின்ன इसलिए விஷயத்துல बाबा நமக்கு कह எவ்வளவு रहे हैं கோவம் வருது. அதனால பாபா ज्वाला சொல்றாங்க, स्वरूप ஜுவாலா अर्थात लाइट ஸ்வரூபமாக हाउस இருப்பது, அதாவது और லைட் ஹவுஸாக माइट இருப்பது மற்றும் மைட் माइट हाउस ஹவுஸாக कैसा है, இருப்பது. லைட் ये ஹவுஸ் बहुत மற்றும் மைட் अच्छा ஹவுஸ் अभ्यास ஸ்திதி. है। ஸோ அது ரொம்ப நல்ல பயிற்சி. लाइट हाउस और माइट லைட் हाउस की ஹவுஸ் மற்றும் स्थिति को மைட் ஹவுஸ் ஸ்திதியில समझते இருந்து हुए इसी புரிஞ்சுக்கிட்டு पुरुषार्थ में நம்ம हमें அந்த முயற்சியில நம்ம இருக்கும்போது அந்த முயற்சியில நம்ம இருக்கணும். स्थिरता में लाइट हाउस कितना स्ट्रांग லைட் होता है, ஹவுஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, कितना எந்த आप அளவுக்கு நமக்கு வந்து लहरें சக்தி देखो ना கொடுக்குது, समुद्र லைட் की, வெளிச்சம் கொடுக்குது. जोर जोर से हिट ஸோ करती है ரொம்ப வேகமாக அது पृथ्वी ஹிட் को। आகுது. तो हमारे लिए भी रोज की नई परिस्थिति நம்மளும் வந்து தினமும் लहरों ஏதோ की ஒரு तरह है। சூழ்நிலை வருது, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. फिर कहते ஸோ भी हैं அப்ப दुनिया நம்ம तो असार சொல்றோம், सागर है, துனியா, இந்த असार உலகம் அப்படி असार है மாறிடுச்சு. नहीं, तो कई असार में ही घूमते रहते हैं बेचारे, भटकती है बुद्धि, भाई इसमें तो सार ही नहीं, क्यों जा रहे हो। कई बार कोई लंबी लंबी बात करते हैं, मैं कहती भाई कोई सेंस ही नहीं है, कोई सार ही नहीं है आपकी बात में। कहानी होती है ना रामायण की, भागवत की, सब भागवत थी पावर स्ट्रगल, रामायण भी राजधानी के लिए, अपने राजगद्दी के लिए, और ब्राह्मणों को क्या चाहिए। तो इसलिए श्रेष्ठ शान, रूहानी शान, थोड़ा मंथन करना, और लाइट हाउस और माइट हाउस। तो अभी हम अभ्यास करेंगे ஸோ நம்ம இப்ப பயிற்சி பண்ணுவோம். लाइट हाउस माइट हाउस का, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக நம்ம இருந்து जिसमें பயிற்சி हम பண்ணுவோம். कल के ஸோ दो நம்ம गुण ले வந்து सकते हैं, उपराम ரெண்டு स्थिति விஷயத்த, और ரெண்டு குணம் साक्षी शान। எடுத்துக்கலாம். जब அதாவது तक உயர்ந்த நிலை बात के மற்றும் ऊपर नहीं जाएंगे டிட்டாச்டு அப்சர்வர், அதாவது तो விடுபட்டு साक्षी இருக்கிற होते नहीं நிலையில दिखेंगे। இருந்து நம்ம வந்து விடுபட்ட நிலையில இருந்து वो நம்ம பார்க்க दिमाग में வேண்டும் எல்லா चली गई காட்சியும். आपके बात, ஸோ நமக்குள்ள तो நம்ம वो அந்த चलता है, பாரம் கொண்டு வந்துட்டா நம்மளால விடுபட்டு இருக்க दिमाग में முடியாது. ஸோ चलता நம்ம है। விடுபட்டு फिर இருந்து अगर चित्त तक நிலையில पहुंचे இருந்து நம்ம எல்லாமே तो वही பார்க்கணும். चिंतन चलता है। ஸோ அப்பதான் நம்ம वास्तव में न பிரச்சனைக்குள்ள போக चित्त तक மாட்டோம். पहुंचे न दिमाग तक पहुंचे, ஸோ நமக்குள்ள साक्षी நம்ம होके देखो, கொண்டு வரக்கூடாது, நமக்குள்ள கொண்டு வந்து उसको அது कल्याण பாதிப்படைய दिखाई விடக்கூடாது. देगा। நம்ம விடுபட்டு இருந்து பார்க்கும்போது நம்ம அதுல बिंदु வந்து लगाते நன்மை மட்டும் चलो, தான் பார்ப்போம். ஸோ பிந்து, அதாவது तो ऐसी முற்றுப்புள்ளி स्थिति வச்சு में கொண்டே போகாங்க. எந்த हो மாதிரி ஒரு सकता சூழ்நிலை है। வந்தாலும் விடுபட்ட நிலையில दिशा இருந்து दिखा सकेंगे, முற்றுப்புள்ளி வச்சு கொண்டே यही போங்க. पांडवों की ஸோ இது வந்து महान शान பாண்டவர்களின், இதுதான் வந்து பயிற்சி, அவங்க முக்கியமான பயிற்சி பண்ணணும். है।
अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। பென்சில். अव्यक्तवाणी அவ்யக்த तारीख है முரளி. 26 जनवरी டேட் வந்து 1977। 26 ஜனவரி 77வது अंतर्मुखता வருஷம். द्वारा सूक्ष्म शक्ति की लीलाओं का சூக்ஷ்ம अनुभव। சக்தியோட அனுபவத்தை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம वरदान का உள்நோக்கி प्रयास। நம்ம பார்க்க வேண்டும். हस्त दृष्टि இப்ப வந்து நம்ம और இருக்கும் संकल्प வடிவத்துல இருந்து நம்ம வந்து ஆன்மீக एकाग्र சேவை हो நம்ம दिखाते பண்ணணும் हैं। அப்படின்னா நம்ம வந்து இருக்கும் இடத்துல ऐसे இருந்து நம்ம चैतन्य வந்து रूप में நிராகார एकाग्र चित्त की शक्ति को बढ़ाओ உங்களோட तो சக்தியை நம்ம रूहों की அதிகப்படுத்த दुनिया வேண்டும். में रूहानी सेवा होंगी। ஆத்மா வந்து மற்ற रूहानी दुनिया ஆத்மாக்களை बंधन சுலபமாக கூப்பிட नहीं, மற்றும் மற்றும் ஆன்மீக लेकिन रूह உரையாடல் रूह மூலம் को சேவை आह्वान करके பண்ண முடியும். रूहानी सेवा करे। ஸோ இந்த यह மாதிரி ஆன்மீக रूहानी சேவை लीला का வேகமான अनुभव करो। यह சேவை रूहानी பண்ணும்போது सेवा நமக்கு வந்து நான் என்னோடது फास्ट அப்படிங்கிற स्पीड அந்த में कर எண்ணம் நமக்கு सकते हो। வரக்கூடாது. तो वाचा और कर्मणा की सेवा में जो तेरी मेरी का टकराव होता है, नाम मान शान का टकराव होता है, स्वभाव संस्कारों का टकराव होता है, समय व संपत्ति का अभाव होता है, इसी प्रकार के जो भी विघ्न पड़ते हैं यह सर्व विघ्न समाप्त हो जाएंगे। रूहानी सेवा का एक संस्कार बन जाएगा। ஸோ ருஹானி ஆன்மீக சேவை इसी பண்றதுல ஒரு संस्कार में भी சமஸ்காரம் வந்து तत्पर என்னன்னா நம்ம रहेंगे। அந்த சமஸ்காரத்துல நம்ம வந்து इस ஒன்றிணைந்து இருக்க वर्ष வேண்டும். यह இந்த पावरफुल வருஷத்துல நம்ம सर्विस வந்து भी இந்த மாதிரி आरंभ करो। சேவையை நம்ம ஆரம்பிக்க जो வேண்டும். भी आत्माएं वाणी எந்த द्वारा ஒரு ஆத்மாக்கள் நமக்கு முன்னாடி வந்தாலும் व அவங்களுக்கு प्रैक्टिकल எண்ணங்கள் लाइफ மூலியமாக के வார்த்தைகள் प्रभाव மூலியமாக द्वारा வந்து संपर्क அவங்களுக்கு में வந்து आई है, சேவை பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வந்து वह ஒரு संपर्क பாதிப்பு में आने ஏற்படணும். की ஸோ उम्मीदवार நம்ம है। எல்லாரும் அந்த மாதிரி उन அனுபவம் செய்ய आत्माओं வேண்டும் को மற்றும் रूहानी நம்மளோட शक्ति का முயற்சி अनुभव மற்றும் நம்மளோட कराओ। நிலையை उயர்ந்த நிலையாக நம்ம ஆக்க मेहनत का வேண்டும். अनुभव महानता का अनुभव कराया है। ஸோ நம்மளோட அனுபவத்தை अब சேர்த்து मेहनत மற்றவங்களுக்கும் तथा அந்த महानता அனுபவத்தை நம்ம कैसी ஆன்மீக மூலியமாக நம்ம கொடுக்க रूहानियत வேண்டும். का भी अनुभव कराओ। तीनों बातों का अनुभव हो। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। परम पिता शिव की गली का हार हो, परम पिता शिव की गली का हार हो। मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। हर आत्मा जब शरीर धारण करती ஸோ उनके ஒரு ஒரு ஆத்மாவும் அவங்க அந்த உடலை எடுக்கும் போது அந்த ஆன்மீக சக்தி மூலியமாக அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. तो ऐसा ஸோ அதே फिर மாதிரி से தான் वर्षा प्राप्त करने का ये समय ஸோ परमात्मा இந்த पिता ने நேரம் வந்து रिवील சிவ பாபா किया। நமக்கு வந்து ये जो அவரு ज्ञान और முன்னாடியே योग की வந்து बात இந்த आप सुन रहे ஞானத்தை हैं, கொடுத்து इस बेस அவருக்கு पर வாரிசு மறுபடி கொடுக்கறாரு. அவரு வந்து அவரையே வெளிப்படுத்திக்கிறாரு. क्योंकि परमात्मा को परम ஏனென்றால் पिता भी சிவ कहते பாபா हैं, பரமாத்மாவும் परम शिक्षक கூப்பிடுவாங்க, भी இல்ல कहते பரம हैं, परम டீச்சர்னு सद्गुरु சொல்லலாம், भी இல்ல कहते பரம் हैं। சத்குருன்னு तो परम கூப்பிடலாம். पिता के नाते ஸோ से பரம் பித்தா भौतिक அப்படின்னா पिता के भेंट में जरूर कोई तो अंतर ஸோ होगा। அதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம लौकिक லௌகிக पिता से தந்தைக்கும் एक பரம் जन्म பித்தா के लिए वर्षा मिलता தந்தைக்கும் है,
நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த லௌகிக் தந்தையில வந்து ஒரு பிறவிக்கு தான் நமக்கு வந்து வாரிசு அந்த கிடைக்கும். ஆனா இந்த பரமபிதாவுக்கு 21 பிறவிக்கு நமக்கு வாரிசு நமக்கு கிடைக்குது. இதுதான் டிஃபரன்ஸ். சோ அந்த வாரிச வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ணலாம். அதாவது நல்ல உடல் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். और उसके साथ साथ आयु भी சோ लंबी இந்த चाहिए। இந்த வாரிசை நம்ம என்ஜாய் பண்ணோம்னா நமக்கு நல்ல उस ஆரோக்கியம் हिसाब இருக்க से வேண்டும். 150 साल சோ அதனால सतयुग தான் में நமக்கு வந்து 125 சத்யுகத்துல 150 125 வருஷம் साल இருக்கிறோம். त्रेता युग திரேதா யுகத்துல द्वापर में 125 வருஷம் 60 இருக்கும். 65 துவாபர் யுகத்துல 60ல இருந்து 65 வருஷம் இருப்பாங்க. 75 के करीब। और कलयुग 75 में வருஷம் बहुत இருப்பாங்க. कम है, கலியுகத்துல अभी ரொம்ப थोड़ी கம்மியாக थोड़ी இருப்பாங்க. दवाइयों के बल से थोड़ी बड़ी है। இப்ப வந்து மருந்துக்காக 60 மெடிக்கல் ரீசனால वर्षों 60 तक गई 65 है, வருஷம் it இருக்கிறாங்க. had come down to 30 இப்ப to வந்து 30ல 35 இருந்து 35 வருஷம் தான் बीच में உயிரோட ऐसा भी हुआ। இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியும் நமக்கு ஆயிடுச்சு. और इस समय நிறைய 5 பேர் சொல்லுவாங்க, विकार சில பேர் சொல்லுவாங்க, सर्वव्यापी हैं। कई समय ते भगवान सर्वव्यापी है, சோ भगवान எல்லாரும் सर्वव्यापी கடவுள் வந்து எல்லா பக்கமும் இருக்காங்க சொல்றாங்க. भगवान கடவுள் எல்லா परम धाम பக்கமும் के இல்ல. पास ஆனா है, वो விகாரங்கள், सर्वभूत அதாவது में 5 विराजमान है। விகாரங்கள் வந்து எல்லா हम பக்கமும் सब இருக்குது. आत्माएं சோ इस கடவுள் सृष्टि வந்து का அவரு पार्ट बनने के பரமாத்மா लिए அந்த आए அந்த இடத்துல தான் परम இருக்காரு. धाम நம்ம से। எல்லாம் வந்து பரம்தாமத்துல இருந்து और வந்து थोड़ा இந்த समय के கதாபாத்திரத்தை लिए फिर वापस நடிக்கிறதுக்காக जाना। வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் வந்து आपको நம்ம வீட்டுக்கு संन्यास திரும்பி मार्ग में போக नहीं போகிறோம். जाना है, சோ நம்ம வந்து आपको दूसरे சந்நியாச मार्ग में नहीं जाना है, பாதத்துல போக आपको தேவையில்ல, வேற भगवती எந்த मार्ग में பாதையிலும் जाना है। போக தேவையில்ல. நம்ம இந்த क्यों? உடல் பூமியில இருந்தே क्योंकि நம்ம வந்து आपका இந்த பாதையை ओरिजिनल கடைபிடிக்க வேண்டும். संस्कार है ஏன்னா நம்மளோட इस உண்மையான सृष्टि पर राज சமஸ்காரம் करना। வந்து இந்த உலகத்துல अभी छोटे ராஜ்யம் छोटे பண்றதா நம்மளோட राज्य உண்மையான சமஸ்காரம். इससे फिर இப்ப एकदम வந்து विश्व நிறைய சின்ன महाराज சின்ன विश्व ராஜ்யமாக இருக்குதோ, ஆனா நம்ம வந்து உலகத்தில் के लिए எம்பரர் बनने के लिए எம்பரராக तैयार மாற हैं। போறோம். சோ நீங்க எல்லாம் அதை மாறுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? तो परमात्मा पिता பரமாத்மா हम வந்து बच्चों को பரம்பிதா इस வந்து समय நம்ம अपनी குழந்தைகளுக்கு வந்து श्रेष्ठ बुद्धि ரொம்ப को உயர்ந்த दिव्य ரொம்ப बुद्धि உயர்ந்த दी है, புத்தி, தெய்வீக புத்தி ताकि நமக்கு हम கொடுக்கறாங்க. इस बात அதை को நம்ம रियलाइज புரிஞ்சுக்கிறனால करें। தான், நமக்கு அந்த आज उस புத்தி दिन இருக்கிறனால தான் நம்மளால मैं இந்த जब விஷயத்த बैठा था புரிஞ்சுக்க सुन रहा முடியுது. था ஸோ நான் வந்து क्वेश्चंस உட்காந்து देखा, கேட்கும் போது तो एक அஹ், उसमें ये ஒரு बात आई கேள்வி है எனக்கு வந்தது, कि भाई इस ஏன் समय நமக்கு இந்த சக்தி இல்லை वो இந்த परम நேரத்துல? शक्ति क्यों नहीं रही அந்த आप சக்தி நம்ம கிட்ட ஏன் இல்லை? जबकि राज घराने में से हैं, ஸோ நம்ம வந்து तो राज ரொம்ப करने की ராயல் फिर குடும்பத்துக்கு शक्ति सारी சேர்ந்திருக்கோம் छीन அப்படின்னா क्यों ली? ஏன் வந்து நம்மளோட சக்தி வந்து நமக்கு उसका போயிடுது, நமக்கு कारण और சக்தி कोई ஏல? नहीं, இதுக்கு என்ன காரணம் साइकिल அப்படின்னா, है। இது வந்து ஒரு சைக்கிள், दो இது வந்து ஒரு ताजधारी थे, காலச்சக்கரம். ஸோ நம்ம வந்து उससे एक ताजदारी ராஜா बन गए, ராஜாக்காக இருந்து டபுள் கிரவுனாக दो இருந்தோம், ताजदारी। டபுள் திலக் இருந்தோம். இப்போ ஒரு திலகத்துல இருந்தா இப்போ ஒரு திலகம் கூட இல்லாம இருக்கிறோம். महकोगे फूल बन के इस जहान में, चमकोगे चांद से अंधकार में, चमकोगे चांद से अंधकार में। तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो, तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो। मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। Om Shanti. ஓம் சாந்தி. Now ignite the fire இப்போது of faith அன்பெனும் அக்னியை and ஏற்றி make your உங்களின் yoga யோகத்தை ஜுவாலா healing. ரூபமாக்குங்கள். The stage இன்றைய of தலைப்பு elevated பாண்டவர்களின் spirituality மென்மையான of the ஆன்மீக Pandavas. பெருமையான ஸ்திதி. The last so fast கடைசியில் pursuit மிக விரைவான has முயற்சி remained என்பது within ஜுவாலா them. ரூபத்திலே உள்ளது. Because of the Pandavas, பாண்டவர்களால் the யாதவர்கள் Yadavas சிக்கி are stuck. தவிக்கிறார்கள். The stage of பாண்டவர்களின் elevated மென்மையான ஆன்மீக spiritual பெருமை honor of the ஸ்திதி Pandavas யாதவர்களின் will finish பாதகமான miracles, distress துன்பகரமான situations of the சூழ்நிலைகளை Yadavas. முடிவுக்கு கொண்டுவிடும். With your honor உங்கள் பெருமை and மற்றும் self-esteem, சுயமரியாதையுடன் give distressed souls the துன்பப்பட்ட blessings of peace ஆத்மாக்களுக்கு and அமைதி comfort. மற்றும் ஆறுதலின் To be the ஆசீர்வாதங்களை கொடுங்கள். volcanic form ஜுவாலா ரூபமாக means to இருப்பது become the என்பது lighthouse.
லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலையில இருந்து அதே முயற்சியை தொடர்ந்து செய்வதாகும். ஓம் சாந்தி. Om ஓம் Shanti. சாந்தி. Welcome அவ்யக்தி to பரிவாருக்கு Parivar உங்களை today's வரவேற்கிறோம். daily இன்னைக்கு retreat. நாள் 23. Now ignite the fire இப்போது of அன்பென்றும் love அக்னியை and ஏற்றி make your உங்களின் yoga யோகத்தை work. ஜுவாலா ரூபமாகுங்கள். Today's topic: இன்றைய தலைப்பு the பாண்டவர்களின் stage of மென்மையான elevated ஆன்மீக பெருமையான spiritual ஸ்திதி. honor of the Pandavas. Now we will listen இப்ப நம்ம to மோனி Mohini தீதிவிடம் Didi. கேட்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி எல்லோருக்கும். We all set for experience and the practice ஸோ நம்ம எல்லாரும் வந்து light பயிற்சி house and பண்றோம். light house. லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக And இருந்து நம்ம பயிற்சி பண்ணி I've seen அனுபவம் few பண்றோம். of the light houses. ஸோ நான் வந்து One is சில in லைட் ஹவுஸை Bombay, பார்த்துருக்கேன். ஒன்று வந்து பாம்பேயில் இருக்காங்க. Gate of India, and one in the கேட் corner ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு, நான் where you பார்த்துருக்கேன். see hear ஸோ the அங்கே big வந்து sound of the waves. பெரிய But வந்து I have seen in Guyana some அதிர்வலைகளின் places சத்தம் கேட்டிருக்கு. light ஸோ house. கயானாலையும் நான் So பார்த்துருக்கேன் I அந்த said, லைட் ஹவுஸ். okay, I am light ஸோ house. நான் வந்து லைட் ஹவுஸ் And அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். it's like அது வந்து in the எப்படின்னா, it's the ships who are wandering அதாவது வந்து or boats, right? Small boats, அதாவது big வந்து ships. போட், சின்ன போட்டு, They பெரிய want to போட்டு find எல்லாம் the வந்து தேட if they ஆரம்பிச்சிருவாங்க. are தேட on the ஆரம்பிக்கும் right போது direction நம்ம or if they கரெக்டான have பாதையில தான் lost the path. போறோமான்னு And தேடிட்டு இருப்பாங்க. இல்ல they நான் வந்து train in இடத்த the wind, விட்டுட்டேன்னா but நம்ம ships don't have வழியை any path. மறந்துட்டோமா, வழியை விட்டுட்டோமா அப்படின்னு So then they look for the light. தேடுதல இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க And when லைட்டை they look பார்ப்பாங்க, for the light, they ஒளிய see light தேடுவாங்க. house. ஸோ ஒளியை And then தேடும் they போது know தான் which direction they அப்பதான் have வந்து to அந்த go. எந்த டைரக்ஷன்ல So போகணும், says எந்த Baba says டைரக்ஷன்ல our போகணுங்கிறாங்க. stage should be அதுதான் வந்து such லைட் ஹவுஸ். ஸோ that the நம்மளும் வந்து அந்த wandering நிலையில ships இருக்கணும். அதாவது they வந்து start தேடுற getting கடல்கள், clarity, direction. போட்டு, அதாவது வந்து And that is தேடுறாங்க why இல்லையா we have எந்த to be very careful டைரக்ஷன்ஸ்னு. about ஸோ நம்ம வந்து what லைட் we ஹவுஸாக say, இருந்தால் உங்களுக்கு what we ஒளி do. கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப Especially கேர்ஃபுல்லாக Baba இருக்கணும். நம்ம says, என்ன சொல்கிறோம், if என்ன you do பண்ணுறோங்கிறதுல ரொம்ப certain action, கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில others செயல்கள் will நம்ம also பண்ணுறோம், do it. மற்றவங்களும் வந்து So பார்ப்பாங்க that இல்லையா, is பார்த்துட்டு why அதே we மாதிரி have to be பண்ணுவாங்க. அதனால careful தான் நம்ம about வந்து ரொம்ப ரொம்ப the words we கவனமாக speak and இருக்கணும். நம்ம வார்த்தைகள் நம்ம என்ன actions we பேசுகிறோம், do, செயல்கள் so நம்ம என்ன that when பண்ணுறோம். others ஸோ மற்றவங்க வந்து give நம்மளை what to பார்க்கும்போது do, what is அவங்களுக்கும் right, வந்து so இது they look பண்ணணும், at எது you பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். and அவங்கள they நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. ஸோ நம்ம லைட் ஹவுஸாக இருக்கணும். and based on that they follow. ஸோ அவங்களும் அதை வந்து பார்த்தாங்கன்னா அதை வந்து So ஃபாலோ God பண்ணுவாங்க, said, கடைப்பிடிக்க always ஆரம்பிச்சிருவாங்க. remember ஸோ there நான் are many சொல்கிறேன், living souls எப்பொழுதும் நான் வந்து நினைவு they are செஞ்சுட்டே இருப்பேன். following. நிறைய ஆத்மாக்கள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து So it கடைப்பிடிப்பாங்க. takes a lot of ஸோ நிறைய responsibility வந்து பொறுப்புகள் நம்ம மேலே நமக்கு இருக்குது. of our actions. நம்மளோட செயல்கள் மேலே If we நமக்கு do நிறைய right, பொறுப்பு there are இருக்கு. so ஸோ many நம்ம நல்ல செயல்கள் they நம்ம will also பண்றோம் do அப்படின்னா that. அவங்களும் நிறைய So நம்மளை பார்க்குறவங்க அதுவும் நல்ல lighthouse செயல்கள் பண்ணுவாங்க. is a ஸோ very நம்ம good லைட் stage, ஹவுஸ் மைட் but ஹவுஸ் very வந்து ரொம்ப நல்ல responsible. நிலை மற்றும் ஆனால் நிறைய பொறுப்பு இருக்கு I'm அது sure மேலே. we all had ஸோ some நம்ம எல்லாரும் வந்து reflection, அந்த some பொறுப்பை வந்து experience. நம்ம வந்து கவனமாக எடுத்து மற்றவங்களுக்கு ஒளி So கொடுக்குறோம்னு today நான் Baba is நினைக்கிறேன். talking to ஸோ இன்னைக்கு வந்து Pandavas, பாபா நமக்கு பாண்டவர்களுக்கு சொல்றாங்க, the stage of elevated பாண்டவர்களின் மென்மையான ஆன்மீக stage of பெருமையான elevated ஸ்திதி. spiritual honor, elevated and spiritual honor. பாண்டவர்களின் மென்மையான ஆன்மீக பெருமையான ஸ்திதி. Last so fast கடைசியில் effort, மிக விரைவான முயற்சி என்பது Baba says, has ஜுவாலா ரூபத்தில் உள்ளது. இதான் பாபா சொல்றாங்க. remained அதாவது in the volcanic form எரிமலை because of the ரூபத்தில் Pandavas, உள்ளது. because பாண்டவர்களினால் of the Pandavas, பாண்டவர்களால Yadavs are stuck. யாதவர்கள் வந்து ஸ்திதியை Interesting. சிக்கி So Baba says, தவிக்கின்றனர். பாபா சொல்றாங்க, Yadavs are பாண்டவர்களினால் stuck. The யாதவர்கள் stage of சிக்கி elevated தவிக்கின்றனர். spiritual பாண்டவர்களின் honor மென்மையான of the ஆன்மீக Pandavas பெருமை ஸ்திதி will யாதவர்களின் finish பாதகமான will துன்பகரமான finish சூழ்நிலைகளை the adverse முடிவுக்கு கொண்டு வரும். சாரி. distressed
முடிவுக்கு கொண்டு வரும். their distress situations துன்பகரமான of சூழ்நிலைகள் the Yadavs முடிவுக்கு கொண்டு with your வரும். honor and self-respect. சோ நம்மளோட மரியாதை Their மற்றும் distress சுயமரியாதை, sends உங்கள் the பெருமை blessings of மற்றும் peace and peace. சுயமரியாதையுடன் துன்பப்பட்ட ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் ஆறுதலின் So Baba ஆசீர்வாதத்தை says கொடுங்கள். to be the volcanic form பாபா means சொல்றாங்க, ஜுவாலா to ரூபமாக become இருப்பது என்பது the lighthouse and லைட் might house ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக இருந்து and to continue அந்த முயற்சியை with the தொடர்ந்து task செய்வதாகும். of making that effort. Very interesting. ரொம்ப When அற்புதமான you listen, you're not clear, விஷயம். right? ஸோ நம்ம வந்து What கேட்கும் போது exactly நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது elevated and எது spiritual உயர்ந்த that ஆன்மீக stage of Pandavas நிலை and how பாண்டவர்களோடது, Yadavs are stuck எப்படி because of யாதவர்கள் வந்து Pandava. We சிக்கி know தவிக்கிறாங்க intellectually what's the பாண்டவர்கள்னால. meaning, right? ஸோ இது வந்து What நம்ம புத்தியிலேருந்து exactly it பார்க்கும்போது means. அது உண்மையான அர்த்தம் So புரியுது. we அது need உண்மையான to அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஞானத்தை நம்ம whenever அசைப்போட you have வேண்டும். time today, ஸோ எப்போல்லாம் just sit டைம் and இருக்கோ say உங்களுக்கு this what Baba நினைச்சு said. பாருங்க, இதுதான் பாபா What நமக்கு really it சொல்லியிருக்காங்க, means. இது அதோட உண்மையான So அர்த்தம் when you என்ன. chant ஸோ நம்ம இதை that பத்தி reality நினைக்கும் போது becomes, நம்ம மைண்டுக்குள்ள திரும்ப and திரும்ப it's அதை பத்தி நினைக்கும் impossible போது நமக்கு வந்து if you are கிளாரிட்டி 2-3 of தெளிவு you கிடைக்கும். discuss it. ஸோ நீங்க 2-3 பேர் இருக்கீங்க, அதை வந்து What Baba ஒருத்தருக்குள்ள said, வந்து what கேட்டு it பாருங்க, really means. எது பாபா என்ன சொல்றாங்க, இதுக்கு And என்ன after உண்மையான அர்த்தம் என்ன. discussion, ஸோ then அந்த again டிஸ்கஷன் sit and வச்சதுக்கு try அப்புறம் to நீங்க திரும்ப வந்து feel it, உங்களுக்குள்ளேயே உட்காந்து experience it. அதை பத்தி நினைச்சு That's திரும்ப what we திரும்ப have to மைண்டுக்குள்ள do. நினைச்சு பார்த்துட்டே Even இருங்க. we are இதுதான் வந்து busy, நம்ம but பண்ண try to வேண்டும். understand நம்ம enough எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, 5 sit நிமிஷம் and 10 நிமிஷம் discuss it. இதுக்காக Those ஒதுக்கி who are with நம்ம you. வந்து மத்தவங்க யார் So நம்ம கூட chant, இருக்காங்களோ அவங்க கூட உட்காந்து இதை discuss, பத்தி பேசி then பாருங்க, sit and டிஸ்கஸ் பண்ணி experience. பாருங்க, டிஸ்கஸ் Then பண்ணி by the பாருங்க evening மற்றும் you will be நமக்குள்ள very நினைச்சு clear பாருங்க, மற்றும் what அது it means சாயந்தரத்துக்குள்ள to நமக்கு have வந்து என்ன elevated அர்த்தங்கிறது and தெளிவாக spiritual நமக்கு புரியும். honor ஸோ or ஆன்மீக dignity of மற்றும் the Pandavas. ஸ்திதி அப்படிங்கிறது And என்னன்னு how நமக்கு Yadavs தெளிவாக are புரியும். stuck. எப்படி யாதவர்கள் I வந்து know we don't hear பாண்டவர்களால much of news, சிக்கி but தவிக்கின்றனர். ஸோ whole world, all the முழு leaders are stuck. உலகமும் இந்த எல்லா They don't லீடர்ஸும் know வந்து what to சிக்கி do, how to தவிக்கிறாங்க. do. அவங்களுக்கு என்ன All of பண்றதுன்னே them. தெரியல. ஸோ எல்லாருமே So either அப்படிதான். they are very அவங்க வந்து down, ரொம்ப either they வந்து are in ego, or there is lot of ஈகோல anger. இருக்காங்க, So இல்ல it's நிறைய like lot கோபத்துல of இருக்காங்க. confusion ஸோ நிறைய going on. கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள So இருக்குது. then why Yadavs are stuck? ஏன் What are they யாதவர்கள் எல்லாம் looking வந்து for? சிக்கி தவிக்கிறாங்க, என்ன And why பாக்குறாங்க, we are என்ன அவங்களுக்கு responsible for தேவைப்படுகிறது, their ஏன் well-being. நம்ம வந்து It's அவங்களோட lot of churning. சந்தோஷத்துக்கு And பொறுப்பா that's what ஆகிறோம். we have to do. இதெல்லாமே நம்ம நினைச்சு And பார்க்கணும், இதெல்லாம் feel நம்ம it. நமக்குள்ள மைண்ட்ல போட்டு திங்க் பண்ணி Okay. பார்க்கணும். ஓம் சாந்தி. Good morning, Didi. Good Hello. evening. Good Abhi, evening. how Good you morning. are. Just hearing this thing of the Pandavas and the Yadavas. ஸோ பாண்டவர்கள் மற்றும் And yes, யாதவர்கள் of பத்தி நான் course, நினைக்கும் போது, can churn it more. But don't we, the Pandavas, sometimes ஸோ become the நம்ம Yadavas and get பாண்டவர்கள் வந்து stuck நம்ம வந்து ourselves? சம்டைம்ஸ் யாதவர்களாக மாறி நம்மளும் வந்து சிக்கி தவிக்கிறோம் இல்லையா. Yesterday, this experience ஏன்னா in நேத்து meditation, வந்து very இந்த powerful அனுபவம் வந்தது மெடிடேஷன்ல எனக்கு ரொம்ப meditation in the பவர்ஃபுல்லான morning with ஸ்டேஜ். everyone. ஸோ நான் காலையில் எல்லாத்தோட And of மெடிடேட் course, பண்ணும்போது everybody was feeling the same vibration. எல்லாரும் வந்து அந்த And அதிர்வலைகளை so thinking of உணர்ந்தாங்க. the other side of that, ஸோ ஒரு that நே when you're peaceless or நான் வந்து under some other சாந்தி, influence, doesn't those vibrations ஸோ first and நான் வந்து foremostly affect the rest of the Brahmin அதாவது family? சாந்தியாக We were இல்லை taught அப்படின்னு about spreading வச்சுக்கோங்களேன். vibrations to the world. நம்ம வந்து But அந்த what about the other அதிர்வலைகளை side நம்ம of it? உட்காரும் போது அந்த அதிர்வலைகள் What வந்து do நம்ம they பிகே say? குடும்பத்தை பாதிக்கப்படுமா. Don't Brahmins become more affected by ஸோ our பிராமின்ஸ் vibrations? வந்து Yes, அந்த very அதிர்வலைகள்னால powerful. வந்து ரொம்ப அஃபெக்ட் And ஆவாங்களா. don't ஏன்னா we நம்ம become the சம்டைம்ஸ் வந்து ரொம்ப the சாந்தி the இல்லை the இல்லாம Yadavas or even நம்ம the வந்து Pandavas, நம்மளோட and we எண்ணங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் stay ஓடும் stuck. இல்லையா. We have ஸோ அப்போ வந்து resentment நம்மளும் or சில நேரத்துல bad வந்து feelings about someone, and we சிவிக்கு stay in that தவிக்கிறோம், feeling. ஏதோ So ஒரு உணர்வுல இருக்கோம், hard மற்ற to ஒரு உணர்வுல இருந்து நம்ம come அது கஷ்டத்துல ourselves out of இருக்கோம். that. ஸோ அப்ப எப்படி Yeah, நம்ம அதுல இருந்து வெளி definitely வர்றது. first is Brahmin ஸோ தீதி family. சொல்றாங்க, ஆமா They கண்டிப்பா are பிராமின் immediately குடும்பம் affected by, அவங்க but Baba is அவங்க also அஃபெக்ட் taking ஆகுறாங்க, in for the பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா larger, பாபா வந்து in unlimited for the world also.
சோ உலகத்துக்கு But it நன்மை shows that கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதாவது we should உண்மை not என்னன்றால் forget நம்ம that வந்து if நம் we are மறக்க stuck கூடாது. நம்ம வந்து for whatever reason, நம்ம that எதுனாலையும் could நம்ம be the ஸ்டக் ஆயிட்டோம் obstacle. அப்படின்னா அது வந்து It does தடையாக affect the மாறிவிடும். atmosphere. ஸோ நம்ம வந்து So வாயுமண்டலத்தை if you அஃபெக்ட் are பண்றோம், heavy பாதிக்கப்படுறோம்னு about அர்த்தம். something, ஸோ நம்ம வந்து then even ஏதாவது பத்தி around you பாரமாக இருக்கோம்னா will be நம்மள சுத்தி sad, இருக்கவங்களுக்கும் will not அவங்களும் be like, சோகமா feel இருப்பாங்க, heavy. அவங்களுக்கும் வந்து And if we are in a good துக்கத்திலே state, இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு definitely நல்ல help நிலையில everyone. இருக்கோம் அப்படின்னா So மத்தவங்களுக்கு அது first கண்டிப்பா we உதவி should think செய்யும். of ஸோ yajna. நம்ம வந்து We should யக்யாவை think பத்தி about நினைச்சு our பார்க்கணும். own நம்ம வந்து Brahmin family. நம்மளோட உண்மையான நம்ம பிராமின் குடும்பத்தை நம்ம If we நினைச்சு are பார்க்கணும். stuck, ஸோ நம்ம it வந்து அந்த affects the ஸ்டேஜில் people. இருக்கோம், ஐயோ நம்ம Yeah. பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம அந்த ஸ்டக், You were அதாவது saying நம்மளும் something வந்து சிக்கி I got தவிக்கிறோம்னா a lot of நம்மளோட Hindi பிராமின் குடும்பத்துக்கு before, அந்த பாதிப்பு when ஏற்படும். you were doing the class in Hindi. And so this thing of connection and relationship, and Baba touched on it yesterday too, the idea of, you know, your right to sustenance from the Father, to wealth from the teacher, and blessings from the Satguru. But you mentioned the Satguru as protection, which I thought was interesting. Would you like to elaborate on that? ஸோ நீங்க சத்குரு வந்து Sadhguru is பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அதை பத்தி Protector. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. no, actually சத்குருனா வந்து it is பாதுகாப்பவர் more அப்படின்னு connected to சொன்னீங்க. ஸோ teaching, அதுக்கு உண்டான but I அர்த்தம் said it in சொல்லுங்க. the end, ஸோ so சத்குரு it வந்து felt like டீச்சர் repeat. மாதிரின்னு தீதி But they சொல்றாங்க. always say ஸோ அவங்க வந்து Shiksha and எப்பொழுதும் Raksha, சொல்றது that we say பாடம் Baba மற்றும் protect me. பாதுகாப்பு, But அதாவது Baba has பாடம். told us how to ஸோ protect பாபா வந்து ourselves. எப்படி வந்து நம்மளை Like it's the பாதுகாக்கிறதுன்னு சொல்லி teachings of கொடுத்துருக்காங்க. Baba, ஸோ அந்த it's the Srimad of வார்த்தைகள், Baba அதாவது which பாபாவோட protects ஸ்ரீமத், us. பாபாவோட பாடம் But வந்து if we நமக்கு keep saying Baba, please பாதுகாப்பாக protect me, இருக்கிறது. பாபா and என்னை at ப்ளீஸ் that time if you don't பாதுகாப்பு பண்ணுங்க, remember, எங்களை a point பாதுகாப்பு of knowledge பாதுகாப்பு or வைங்கன்னு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து advice from Baba, பாபாவோட if you அட்வைஸ், use that பாபாவோட in your பாயிண்ட், intellect, நாலேஜோட you will be பாயிண்ட்டை வந்து நம்ம protected. புத்தியில For பயன்படுத்தும் you போது know, that's ஆட்டோமேட்டிக்கா நம்ம one of the principle பாதுகாப்பாக Dadi இருப்போம். Janki always say, ஸோ like ஒரு lending பிரின்சிபல் money தாதி to ஜானகி people. எப்பொழுதும் சொல்லுவாங்க, So Baba always advises, don't பாபா lend. எப்பொழுதும் அட்வைஸ் When கொடுப்பாங்க, someone அதாவது does and loses money, then come to Dadi and say, Dadi, what to do? This அதான் பாபா person is எப்பொழுதும் not சொல்லுவாங்க, இந்த returning வந்து my money. And Dadi will say, but did you ask me? Mhm. Or, did you take that நீங்க advice? வந்து அட்வைஸ் I think கேட்டீங்களா, that இந்த if பணம் we வந்து இங்க follow போடுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன what அட்வைஸ் Baba is கேட்டீங்களா? saying, ஸோ exactly, பணம் all the தொலைஞ்சிருச்சுன்னா teachings பாபா கேட்குறோம் of இல்லையா? Dadi ஸோ Janki will பாபாவோட never be டீச்சிங்ஸை deceived, வந்து நம்ம nor வந்து you will get sorrow. Because they பாபாவோட say சொல்ற you feel deceived, விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்னா if நமக்கு வந்து எந்த somebody ஒரு takes பாதிப்பும் வராது, something எந்த from ஒரு you but துக்கமும் never வராது. returns, ஸோ நம்ம it கிட்ட இருந்து was யாராவது wrong எடுத்துக்கிட்டாங்க, actually. திரும்ப நம்ம கொடுக்கவே இல்லை Some அப்படின்னு of these வச்சுக்கோங்களேன். principles, there are ஸோ many, இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து about food, about gifts, about all these details are there. So I think that it is what I meant was teacher as protector. But I said first relationship of Sadguru, and then I used அதாவது the word சத்குரு, உறவோட சத்குரு, அப்புறம் டீச்சர். also. அந்த டீச்சர் கொடுக்குற If we follow பாடத்தினால நமக்கு அந்த Sadguru பாதுகாப்பு Baba, கிடைக்குது. ஸோ சத்குரு பாபாவை நம்ம definitely we are கடைபிடிக்கிறோம் அப்படின்னா protected. கண்டிப்பா நம்ம வந்து Actually, பாதுகாப்பப்பட்டு இருக்கோம் இல்லையா? line drawn, Lakshman Rekha, அதாவது many லக்ஷ்மண் வந்து different ஒரு ways. ஒரு ஒரு கோடு So போட்டு would போயிருக்காங்க. you, ஸோ அந்த கோடை தாண்டி நம்ம and I போகாத know வரைக்கும் just like சீதாக்கு sometimes பாதுகாப்பு. Baba ஸோ said, அதே make தான் distinction நமக்கும் between Baba பாபாவோட and ஸ்ரீமத்தை நம்ம கண்டிப்பாக Bhakti. கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து So சேஃபாக இருப்போம். Srimad, is it from the teacher? Is it from the father, or is it from the Satguru? ஸோ ஸ்ரீமத் Or வந்து டீச்சர் கிட்ட different இருந்து வருதா, Srimats இல்ல for the தந்தை two? கிட்ட இருந்து வருதா, இல்ல சத்குரு கிட்ட இருந்து வருதா, இதான் கேள்வி. I think it's from ஸோ all தீதி three. பதில் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே Like 3 father பேர்த்துக்கிட்ட will இருந்து give வருது. different kind தந்தை of வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் children, don't do this, குழந்தைங்களுக்கு this. குழந்தைகளே இது The பண்ணாதீங்க, அது teacher will பண்ணாதீங்கன்னு give in தந்தை different சொல்லுவாங்க. ஆனா direction. டீச்சர் வந்து வேற And மாதிரி கட்டளைகள் Sadguru will கொடுப்பாங்க, give in different சத்குரு வந்து direction. வேற மாதிரி So டைரக்ஷன்ஸ் I கொடுப்பாங்க. think ஸோ நான் வந்து என்ன that நினைக்கிறேன்னா, is from all three. இந்த கட்டளைகள் வந்து 3 பேர்த்துக்கிட்ட இருந்து வருது. இதுதான் Is தீதி one சொல்றாங்க. easier than the other? எது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும்னு கேள்வி கேக்குறாங்க. சோ தீதி What? சொல்றாங்க, Hmm? எந்த கட்டளை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபம்னு கேள்வி கேக்குறாங்க. The teacher says, turn in your homework. And the father says, have good manners.
and what ஸோ தந்தை what வந்து is நல்ல பழக்கம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. the டீச்சர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் Srimad பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. ஸோ Sadhguru? எந்த I think சத்குருவோட கட்டளைகள், that's ஸோ different. எது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குன்றதான் கேள்வி. ஸோ I தீதி think சொல்றாங்க we all need to chat on நம்ம that. எல்லாரும் வந்து இத பத்தி நினைச்சு பார்க்கணும் Even இல்லையா? when I am listening Murli, நான் வந்து முரளி I கேட்கும் போது sometimes say, கூட oh, now father நான் is சம்டைம்ஸ் speaking. நினைப்பேன், ஓ தந்தை Now வந்து நம்ம கிட்ட teacher is பேசுறாங்கன்னு speaking. நினைப்பேன். ஓ இப்ப டீச்சர் Now பேசிட்டு இருக்காங்க Sadhguru is அப்படின்னு நான் speaking. நினைப்பேன். You ஓ feel இப்ப it, சத்குரு right? பேசிட்டு இருக்காங்க. ஸோ All the அந்த உணர்வு relationship. நமக்கு இருக்கும். I think எல்லா same is உறவுகளும் about நம்ம வந்து Srimad. ஸ்ரீமத்தும் Also அதேதான். like what father இது is வந்து saying. தந்தை நமக்கு Father's சொல்றாங்க, love, என்னோட அப்பா எனக்கு சொல்றாங்க, then கடவுளோட teacher's அப்பாவோட love, then அன்பு, Sadhguru's டீச்சர் love வந்து எனக்கு is சொல்றாங்க, different. சத்குருவோட அன்பு. ஸோ இது எல்லாமே Don't think வித்தியாசமாக of இருக்கு. Sadhguru in terms of In love this, so much, and that's why maybe, you know, theoretically, the Sadhguru is there. Easy to have a relationship with the parent, easy to have a relationship with the teacher, you know, being a student or being a child. ஸோ But you have to be தந்தை an கிட்ட adult to have உறவு a வைக்கிறது relationship ரொம்ப with the சுலபம். Sadhguru. டீச்சர் You கிட்ட know, வைக்கிறது ரொம்ப சுலபம், ஏன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர். ஆனா you know, சத்குரு கிட்ட எப்படி Sadhguru, ரிலேஷன் வைக்கிறது, the அதான் கேள்வி. relationship with ஸோ Sadhguru, தீதி என்ன சொல்றாங்க, there was a சத்குரு வந்து time அங்க that வந்து ஒரு for a நேரத்துல வந்து guru to accept குருக்கு a வந்து follower, அத வந்து ஃபாலோவரை lot ஏத்துக்கிறது, of effort is made கடைபிடிக்கிறதை from the ஏத்துக்கிறது parent. நிறைய முயற்சி வந்து You தேவைப்படுது. heard about they show, Pandavas and all of them. ஸோ Guru பாண்டவாஸ் has நம்ம to எல்லாரும் accept பார்த்திருக்கோம். them. குரு And வந்து when he முதல்ல accepts the ஏத்துக்கணும். follower, குரு he loves that ஏத்துக்கும் போது follower. மட்டும்தான் That அந்த means he will ஃபாலோவர்ஸா give advice, அன்பு he will இருக்கும். ஸோ அப்ப அட்வைஸ் give கொடுப்பாங்க, training, he will tell ட்ரைனிங் all the கொடுப்பாங்க. mantras ஸோ and எல்லா lot மந்த்ராவும் of சொல்லி கொடுப்பாங்க. secrets and ஸோ நிறைய வந்து so he has to ரகசியங்களை give. சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே Because அன்புனால தான் Sadhguru வருது. ஸோ accepted that one ஏனென்றால் சத்குரு as முதல்ல follower, ஏத்துக்கிட்டனால தான் and அவர் வந்து என்னை Sadhguru makes கடைபிடிக்கிறாருன்னு it அவர் sure ஏத்துக்கும் போது that மட்டும்தான் that follower அது is எல்லாமே சொல்லி successful, தருவாங்க. ஸோ அப்பதான் அந்த doesn't fail. கடைபிடிப்பவர்கள் Like வந்து வெற்றி Arjuna அடைய முடியும். was ஸோ trained அர்ஜுனா வந்து by a guru for bow and arrow. குரு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, Then எப்படி he வந்து அந்த learned வந்து அம்பு வில்லு in கொடுக்கறதுன்னு. different ways ஸோ from him இந்த to நிறைய give. வகை So வழிமுறையை that's அவங்க சொல்லி Sadhguru. கொடுத்தாங்க. ஸோ அதுதான் அன்பு Father's இல்லையா? love is ஸோ different. கடவுள் தந்தையோட Teacher's அன்பு love is வேற மாதிரி different. இருக்கும், And டீச்சரோட அன்பு Sadhguru வேற love மாதிரி is இருக்கும், ஆனா different. சத்குருவோட அன்பு How வந்து many வேற of மாதிரி you இருக்கும். think Sadhguru ஸோ loves you? யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்க சத்குருவோட அன்பு நல்லா இருக்கும் அப்படின்னு? Everyone is raising hand. எல்லாரும். Did they all put So, up their hand, Didi? Yeah, I think நான் they என்ன நினைக்கிறேன்னா are okay. Good means I also நல்லதுதான். agree that எனக்கு Sadhguru நானும் loves அக்ரி us பண்றேன். அதாவது சத்குரு நம்ம because மேல அன்பு otherwise he வச்சிருக்காங்க won't அப்படின்னு. adopt ஏன் you. இல்லைன்னா நம்மள வந்து அவர் ஏத்துக்க He மாட்டார் has இல்லையா? adopted அவர் நம்மளை because ஏத்திருக்காரு, you are qualified for that. ஏன்னா But அவர் also நம்ம you வந்து need to தகுதியான surrender to the Guru, don't ஆளுங்கன்னு you? அர்த்தம். அதனாலதான் அவர் நம்மளை ஏத்திருக்காரு You இல்லையா? don't need to surrender ஏத்துக்கிட்டு to நமக்கு your அட்வைஸ் father or to a கொடுக்கறாரு. teacher, but you No, do but have to father is தந்தைக்கு வந்து belonging. நம்ம வந்து Yes, சொந்தமாக exactly. இருக்கிறது, நமக்கு சொந்தமாக They're இருக்கிறது தான் they're தந்தை. easier. They're natural. அது வந்து ரொம்ப சுலபம், ரொம்ப இயற்கையாக நமக்கு அந்த உறவு Depends, some ஈஸியா have கிடைச்சிரும். problem with the father, சில பேத்துக்கு சொந்த தந்தையோடய பிரச்சனை இருக்கும். some have, one brother came to me, ஒரு he said, பிரதர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, I always had problem with எனக்கு my வந்து lowkey எப்பொழுதும் father. என்னோட தந்தை So லோகிக் whenever தந்தையோட I எனக்கு think எப்பயுமே about பிரச்சனையா father, இருக்கு. I can't ஸோ take என்னோட it. தந்தை பத்தி So நான் I said, பேசும்போதே forget தந்தை father, அப்படிங்கிற remember வார்த்தையை teacher. எடுத்தாலே என்னால ஏத்துக்க முடியல So at அப்படிம்பாங்க. அப்ப least நான் சொன்னேன், there are தந்தையை some I மறந்துடுங்க, have been டீச்சரை good எடுத்துக்கோங்க student. அப்படின்னு சொன்னேன். My teacher சில used சில to பேர் scold ஸ்டூடெண்ட்ஸ் me வந்து lot. ரொம்ப நல்ல So சில I பேர் don't சொல்லுவாங்க, have என் good டீச்சர் வந்து relationship. எனக்கு வந்து நிறைய Okay, then திட்டுவாங்க, what அதனால about எனக்கு டீச்சர் Sadhguru? பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ You நான் have சொல்லுவேன், been சத்குரு with எடுத்துக்கோங்கன்னு Sadhguru. சொல்லுவேன். I சத்குரு think எடுத்துக்கோங்க சொல்லுவேன். ஸோ அந்த should மாதிரி வந்து enjoy நம்ம that வந்து என்ஜாய் constancy, பண்ணணும். all the சங்கம் யுகத்தை relationship, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். எல்லா father's உறவுகளோட நம்ம love, தந்தை, teacher's love, தந்தையோட அன்பு, டீச்சரோட Sadhguru's அன்பு, love. சத்குருவோட We அன்பு should எடுத்து be நம்ம able to என்ஜாய் give. பண்ணணும். And ஸோ it's இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ஜாய் we பண்ணணும். should think as Brahmins. நம்ம வந்து We நம்ம all three பிராமணர்கள் Brahmins. இந்த Do மூணும் we have நம்ம that மேல quality? அன்பாக இருக்கு, இது நம்ம மூணு Definitely பேத்து மேலே அன்பு வச்சிருக்கோமா different நம்ம kind of பிராமணர்கள் செக் பண்ணணும். teachings, நம்ம inculcation, வந்து அந்த disciplines will be அஹ் required. அதாவது வந்து மரியாதை It's enjoyable. மற்றும் வந்து yes, பாடம் no, எல்லாமே I இருக்கு. agree. ஆனாலும் It's வந்து நம்ம அதை definitely different கடைபிடிச்சாலும் அதுல standards. அன்பு That's நம்ம why வைக்க வேண்டும். most people will automatically have the relationship with the parent or the teacher. And like you can, I'm often thinking of it in terms of the relationship with the father means family, means there's a gathering.
relationship with the teacher also ஸோ means there's ரிலேஷன்ஷிப் வித் a டீச்சர் classroom அப்படின்னு full of குடும்பம் students. தந்தை But I think the ஸோ relationship with டீச்சர் the Satguru உறவு is healing. டீச்சரோட அப்படின்னா It's just கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் me இருப்பாங்க, ஒரு and the கூட்டம் இருக்கும். Satguru. ஆனா And you can சத்குருவோட make உறவுனா excuses to நம்ம the father. சத்குரு, You can ஒரே tell ஒரு it சத்குரு to தான். the ஸோ teacher. தந்தையோட நம்ம But நிறைய வந்து Satguru means ஆம், you have to. It has நம்ம to be வந்து the எக்ஸ்கியூஸ் truth. பண்ணிக்கலாம், அதாவது சில விஷயத்த நம்ம வந்து Discipline. கேட்கலாம். ஆனா Very, சத்குரு yeah. கிட்ட நம்ம வந்து ரொம்ப Means ஸ்ட்ரிக்டாக to Yes, இருக்கணும் listen. இல்லையா? all three நம்ம necessary. வந்து It's the grown up. I always think it's the grown up relationship. You know, as a school, you think more in terms of, rather than a university, you think of being in a, you know, a primary school or something. And with the parent, you know, you're at home with all the rest of the kids. But the Satguru, what is a gathering with a Satguru? I think one needs to be 100% respectful. ஸோ ஒருத்தங்க வந்து 100% மரியாதையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஸோ சத்குரு கிட்ட வந்து எந்த வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்துக்க முடியாது. தந்தை கிட்ட நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஸ்கூல் போக முடியல, எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா சத்குரு கிட்ட எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நம்ம சொல்ல முடியாது. சத்குரு கிட்ட எந்த வந்து ஒரு காரணமும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தைரியமும் கிடையாது நம்ம போய் பேசுறதுக்கு சத்குரு முன்னாடி. ஸோ குருவோட இருக்கிற கூட்டணி, அதாவது டீச்சரோட இருக்கும் போது கிளாஸ் ரூம்னு சொல்றோம், தந்தையோட இருக்கிறது வந்து அது வீட்டுல குடும்பமாக இருக்கணும்னு சொல்றோம். சத்குருவோட இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? குருவோட பிளேஸ் வந்து நம்ம குருகுல்னு சொல்லுவோம். குலம் அப்படிங்கிறது அர்த்தம், குருகுலுங்கிறது அப்படிங்கிறது ஒரு குலம்னு அர்த்தம். ஸோ எல்லா கடைபிடிப்பவர்கள் எல்லாம் வந்து ஒரே குலத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரே குரு கிட்ட இருந்து ஒரே கடைபிடிப்பாங்க. ஸோ நான் வந்து குருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலத்துக்கு சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பந்தனை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பந்தனை இருக்கும். அதாவது So someone will say, I learned tabla from this guru. ஸோ மியூசிக்கோட குரு இருக்கு, நான் வந்து இந்த மியூசிக் வந்து இந்த குரு கிட்ட கத்துக்கிட்டேன், யார் இந்த குரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு குரு இருக்கும். Something like that. I think it's very interesting subject. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட், பாடம். இத பத்தி பேசுறதுக்கு about Dilkush Toli. Can you tell us what Dilkush Toli is? Dilkush Toli பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க தீதி கிட்ட. சோ அது வந்து வெறும் பால் தான், பாலை வந்து கொதிக்க வைப்பாங்க. Which one is Dilkush? Not pera. It's not pera, right? That's different. No, peda. I think peda, அதாவது பால்கோவான்னு சொல்லுவோம், பேடா. சோ அது ஒண்ணுதான். தில்குஷ் அப்படின்னா நிறைய வந்து very tasty. So, but it's all milk. Peda is milk. Dilkush is milk. And what is in Varsi they make? Kalakand they call it. That's also milk. குங்குமப்பூ நிறைய போடுவாங்க பால்ல, வந்து நிறைய குங்குமப்பூ போடுவாங்க. பாலை நல்லா கொதிக்க வைப்பாங்க, அந்த பால் வந்து நல்லா திக்காக வந்து அதுல இருந்து பால் கோவா பண்ணுவாங்க. சோ அது வந்து ப்ரௌனாக மாறிடும், ஏன்னா அந்த பால் வந்து கொதிக்க வைக்கிறதுனால அது வந்து ப்ரௌன் கலர்ல ஆயிரும். சில பேர் வெள்ளையா பண்ணுவாங்க, சில பேர் நிறைய குங்குமப்பூ போட்டு அதை வந்து பண்ணுவாங்க. சோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தி வந்து ரொம்ப டார்க்கான ப்ரௌன் கலர் பண்ணுவாங்க. சோ நான் கேட்பேன் இது என்னன்னு. இது வந்து கோயா, அதாவது பால்கோவா மாதிரி பண்ணுவாங்க. So these are different milk tolis. சோ இதெல்லாம் வந்து பால்ல பண்ற டோலி. That means it makes your heart happy. அதாவது நம்மளோட இதயத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்குதுங்கிறது அர்த்தம். அதான் தில்குஷ்னா நம்ம அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து அது சாப்பிட்டா யார் அந்த பேர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது வந்து அதோட உண்மையான பேர் வேற. ஆனா வந்து அது வந்து அந்த பேர் எதுக்கு வச்சுன்னா அது சாப்பிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. Do you ever have the thought you'd like to cook something?
knowing சோ உங்களுக்கு I சமைக்கணும்னு ஏதாவது ஆசை இருந்திருக்கா? இதான் கேள்வி தீதி ever கிட்ட. have the thought. உங்களுக்கு எப்பயாவது என்ன இருந்திருக்கா? நான் இது Because சமைக்கணும்னு remember even Daddy ஆசைப்பட்டிருக்கீங்களா? Jackie when she was 100, she would சோ go தாதி to ஜானகி make வந்து 100 something on the வயசுல கூட அவங்க stove or ஏதாவது whatever. பண்ணிட்டே You ever இருப்பாங்க. have the thought you'd like சோ to cook உங்களுக்கு அந்த something? எண்ணம் இருந்திருக்கா உங்களுக்கு சமைக்கணும் Pakoda. அப்படின்னு? பக்கோடா. Pakora. Okay. பக்கோடா சமைக்கிறது பிடிக்கும் தீதி சொல்லியிருக்காங்க. Spinach pakoda, potato, squash, You like to eggplant. cook that. Now, not to eat it, to cook it. There was a time cooking and eating both. குக்கிங் Right. அதாவது Okay. சமைக்கிறது சாப்பிடுறது ரெண்டுமே Now I எனக்கு அந்த don't டைம்ல பிடிக்கும். like இப்ப much வந்து frying. எனக்கு அந்த அளவுக்கு Now, பொரிச்ச because as much உணவு mess ரொம்ப I make, பிடிக்காது. Bhumi also makes now. Oh, சோ so எந்த not அளவுக்கு நான் frying. பண்றேன்னா இப்ப No பூமியும் oil, நல்லா nothing. பண்ணுவாங்க. So Okay. then I don't need to make now. So So Bhumi makes it. when we She, come to see you, our next meeting, Bhumi, you have to make pakoras for us. சோ Okay. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து சந்திக்க every வரும்போது her எங்களுக்கு birthday பக்கோடா she பண்ணுங்க. only makes, சோ you know, ஒரு wherever she goes, she பூமியோட makes பர்த்டே pakoda. இருந்தாங்க. அவங்க வந்து There பக்கோடா தான் you will பண்ணுவாங்க. be surprised that we invite Muniben comes for her birthday or whatever. So she expects pakoras, right? Wow. And then she will call her cook and say, look, there is no oil. And when you make pakoda, there's a lot So of much oil. oil. Yeah. Wow. So this time we went then in her cottage, her sister, you know, Shalini, she made pakoras Mhm. for her. She Wow. said, you will make for me. So many are learning now to make where there is not much oil, but சோ Yeah. நிறைய proper எண்ணெய் temperature, பயன்படுத்தாம proper பக்கோடா color, பண்றது இப்ப proper நிறைய கத்துக்கிறாங்க. salt. Yeah, you now have these air fryers, so you don't need to use oil at all. Doesn't taste much though. Does it not? One time we went to Delhi, came, and this very dry samosas. I said, what happened to samosas today? சோ He said, ஒரு வாட்டி dry டெல்லி fry. போயிருந்தப்போ I said, ரொம்ப forget it. சமோசால If பார்த்தேன் ரொம்ப If ட்ரையா you have to இருந்தது. eat சோ samosa, நான் then eat கேட்டேன் real. No? ate it properly. Yeah. நல் Even அதாவது French இப்ப fries சமோசா they make in சாப்பிடணும்னு that ஆசையா நீங்க வந்து in New York. And உண்மையான I said, சமோசாவே I will சாப்பிடணும். make, if we have to eat proper, right? But சோ only சாப்பிடும் போது நம்ம there is வந்து a உண்மையா style, if நல்லதாவே temperature of the சாப்பிட fire is வேண்டியது. low and you leave pakoda long, oil is sucked in. So I think, yeah, maybe if you want to learn next time, we can teach you and also feed you. Not interested in learning. Just love to see you give a lesson. You know, or to see you cooking. Even Bhumi, where does she find the time? I learned from Didi, no? Oh, that's true. Yeah. Yeah. I was a helper, so now I have become cook. You become cook. Well, you have to be all around. You have to match your teacher, right? Company makes. We went to ORC, so they said we're making this, a long list of what they're cooking. Anything else you want? We said took. They say, what is took? So we explained them that with Sindhi curry, what goes is took. So we have torch in the cottage. So every time we travel, the brother there said, we have made took for you. Took. It's from it is from addos and potatoes. Ah, okay. I've never heard of it. I mean, I know Yeah. Cindy Curry, but that I haven't heard of. So they always have took with that. Took. Next time. All right. I will be educated. Thank you very much, Didi. That was fun. Thank you. Om Okay, Shanti. thank you. Om Shanti Bhumi. Okay. Welcome to Navratri series.